நேர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ஷல் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். திருச்சி வந்தடைந்த விஜயை மதிமுக எம்பி துரை வைகோ அவர்கள் சென்று வரவேற்கிறார். ஒரு விஷயம் பேசுறதுக்கு இப்போ துரதிருஷ்டவசமாக உதயசூரியன் சின்னத்தில் மதிமுக போட்டியிட்டு விட்டது. அதனால் எங்களால் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க முடியாத நிலை இருக்கிறது. மதிமுக பொதுக்குழுவை கூட்டப் போகிறோம். திமுகவுக்கு ஆதரவா இல்லையா என்பதை முடிவு செய்யும். கூட்டணியை விட்டு வெளியில் வராங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். அவங்க செஞ்ச வரலாற்று பிழை. கொடுத்தது 4 சீட்டு. அது அவங்க சிம்பிளில் நின்று இருக்கணும். அவங்க சிம்பிளில் நிற்காம அவங்க என்னைக்கு உதயசூரியன் சிம்பிளில் நின்னாங்களோ அன்னைக்கு அவங்க சுயத்தை இழந்து விட்டார்கள். இந்த தேர்தல் ஒரு பாடத்தை எல்லா சிறிய கட்சிகளுக்கும் எடுத்துக்காட்டி இருக்கிறது. கூட்டணின்னா அவன் சிம்பிளில் தான் நிற்கும். இந்த 2 கட்சிகளும் பண்ண மிகப்பெரிய அடாவடி, பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிற அடாவடி, சிறிய கட்சிகளை தங்கள் சிம்பல்ல நிற்க சொல்லி வலியுறுத்துறது. அது மலையேறிவிட்டது. இனிமேல் சிறிய கட்சிகளாக இருந்தாலும் அவரவர் சின்னத்தில் தான் நிற்க வேண்டும். என்ன கேட்டிங்கன்னா, சட்ட ரீதியாக இதற்கு ஒரு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். அதிமுக மதிமுகவில் இருந்துட்டு திமுகவில் நிற்கிறது, அதே மாதிரி வேற கட்சிகள் இருந்துட்டு அதிமுகவில் நிற்கிறது. அதுவும் கொடுத்த 6 சீட்டை 4 சீட்டாக குறைச்சாங்க. 4 சீட்டாக குறைக்கும் போது சுயத்தன்மையோடு முதுகெலும்போடு எங்க சிம்பல்ல தான் நிற்போன்னு சொல்லியிருக்கணும். அதுல ஒன்று அறிவிச்சாங்க நிற்போன்னு கடைசியில் அதையும் கோட்டை விட்டாங்க. இன்றைக்கு ஒரு நல்ல முடிவு தான் அவர்கள் எடுக்க போகிறார்கள். அவங்க திமுக கூட்டணி விட்டு வெளியில வராங்க. அது நல்லாவே தெரியுது. அதுல எந்த மாற்ற கருத்து. கொள்கை ரீதியாக இணைஞ்சிருந்தாங்கல்ல. கொள்கை ரீதின்னும் போதுங்க எல்லா கூட்டணி கட்சிகளையும் திமுக கபலீகரம் பண்ணிச்சுங்க. கூட்டணி பேச்சுவார்த்தையில நடந்தது ரேகிங். சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸை ரேக் பண்ற மாதிரி ரேகிங் தான் அங்கே நடந்தது. அது இன்னைக்கு எல்லாரும் பிச்சுக்கிட்டு வெளியில ஓடி வர்றதுக்கு காரணம் விட்டா போதுன்னு இருந்திருக்காங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு வெளியில வந்துட்டாங்க எல்லாரும். சிபிஎம்ஐ எவ்வளோ கேவலமாக நடத்துகிறாங்கன்னு நமக்கு தெரியும். ஒரு சீட்டுக்காக இழிவுபடுத்துகிறாங்க. ஸோ இன்னைக்கு எல்லாருமே அந்த திமுக கூட்டணியிலிருந்து ஒட்டுமொத்தமாக கட்சிகள் வெளியேறியிருக்கின்றன. தனித்து விடப்பட்டிருக்கிறது திமுக. துரை வைகோ போய் முதலமைச்சரை வரவேற்றதில் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. அது தெளிவாக ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜை சொல்லுது. திமுக கூட்டணியிலிருந்து மற்றும் ஒரு கட்சி வெளியேறுகிறது. அவ்வளோ. இந்த தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்களை விட்டா உங்களுக்கு வேற கதி இல்லை கூட்டணி கட்சிகளுக்கு அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தை உடைச்சிருக்கு, தகர்த்திருக்கிறார், தகர்த்து எரிந்திருக்கிறார். இதுல 21ல் நடந்ததை கூட ஏத்துக்கிட்டாங்க கூட்டணி கட்சிகள். 26ல் நடந்தது அட்டுழி. ஒவ்வொரு கூட்டணி கட்சியும் 5 வருடங்கள் கூட அட்டை போல் ஒட்டி கொண்டிருந்தவர்களை சிறுமப்படுத்தினா வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு சிறுமப்படுத்தி அது முடிஞ்சா இல்லை வெளியில போகணும் லெவலுக்கு சொல்லி. கமலெல்லாம் ஏன் அப்படி நடத்தணும்? ஒரு 2 சீட்டு கொடுத்துருக்க முடியாதா? அதே மாதிரி மதிமுக 6 சீட்டு தான் என்னாங்க. கண்ணியமா நடத்திருக்கலாம். அப்படி நடத்திருந்தா அதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, தோல்வி அடைஞ்சிருந்தாலும் வெளியில போயிருந்திருக்க மாட்டாங்க. ஆட்சி வரும் போவோம், கட்சி பர்மனன்ட். இன்னைக்கு ஆட்சியை மட்டும் இழக்கல திமுக, கூட்டணி கட்சிகளை இழந்திருக்கு. கட்சியையே பெரிய அளவுல பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்கு. ஸ்டாலின் செய்த மிகப்பெரிய தவறு இதுதான். கலைஞர் இருந்திருந்தாங்கன்னா கூட்டணி கட்சிகளை இவ்வளவு தூரம் மலிவா நடத்தியிருக்க மாட்டாங்க. அறிவு வலயத்திலே அதிருப்தியோட பேசிட்டு ரொம்ப அதிருப்தியோ மனம் விரும்பி பேசிட்டு போனாங்க. வைகோ பேசினாரு, சண்முகம் பேசினாரு. அந்த அளவுக்கு அவங்களை காயப்படுத்த வேண்டிய அவசியமே உங்களுக்கு இல்லையே. உங்க கூடயே தானே இருந்தாங்க. அதுக்கான வேலையை தான் இன்னைக்கு திமுக அனுபவிக்குது. எண்ணம் போல் வாழ்வு. இன்றைக்கு இந்த கட்சிகள், சிறிய கட்சிகள், சோகால் சிறிய கட்சிகள் அத்தனை பேரும் இன்னைக்கு வெகுண்டு எழுந்ததுக்கு காரணம், விட்டா போதும் ஓடி வந்ததுக்கு காரணம், அந்த அளவுக்கு அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்படி நடத்திருக்க தேவையில்லை. அவங்கள கொள்கை ரீதியா இருக்கக்கூடிய கட்சிகளை 6 சீட்டு தான் கேட்டாங்க, கொடுத்துருக்கலாமே. முந்தா நாள் வரைக்கும் பிஜேபியோட உறவாடிய தேமுதிக கூட்டின்னு 10 சீட்டு கொடுத்து பார்க்கறதுக்கு 3 மணி நேரம் முன்னால கூட பிஜேபியிடம் தொலைபேசி வருமா காத்து கிடந்த ஓபிஎஸ்ஸை கூட்டின்னு சீட்டு கொடுத்து கூட்டணியில இருந்தவங்க எல்லாரையும் அவருடைய நல்லெண்ணங்களை இழந்து, சீட்டையும் இழந்து, ஆட்சியும் இழந்து. ஆட்சி போனது பெரிய விஷயமே இல்லைங்க. 5 வருஷத்துக்கு வரும் போகும்போது கட்சி தான் பர்மனெண்ட். அந்த கட்சிக்கு உறுதுணையாக இருப்பது கூட்டணி கட்சிகள். மொத்தமா கூட்டணி கட்சிகள் உங்களை விட்டு வெளியே இருக்காங்க. இன்றைக்கு லிட்ரலி தனித்து விடப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். யாரும் அபிஷியலா இருக்கிற மாதிரி யாருமே இல்லையாங்க. ஐயுஎம் எல்லாம் எப்படி பேசுறாங்க இன்னைக்கு. ஆனா மிகப்பெரிய கூட்டணியோட இறங்கினாங்க. ஆமா, மிகப்பெரிய கூட்டணி. ஏன் பணம் பாதாளம் வரைக்கும் பல ஆயிரம் கோடி, என்டையர் மீடியா கண்ட்ரோலு, சமூகத்தின் முக்கியஸ்தர்களை வச்சு வீடியோ எல்லாம் போட்டாங்க. கமல், ரஜினி, ஹிந்து, ராம, தொழிலதிபர் வேணு சீனிவாசன், இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டாளத்தையே வச்சு விஜய் இமேஜ் பூஸ்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக திமுக எடுத்த முன்முயற்சிகளுக்கும் அவங்க மெனக்கட்டதுக்கும் பார்த்தீங்கன்னா 120 சீட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கணும். அதில் பாதி கூட வாங்க முடியல. 59 சீட்டு தான்.
அப்போ தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வந்து செயற்கையாக வந்து நீங்கள் வந்து திமுக தோல்விக்கு இன்னொரு முக்கியமான காரணம் திமுகவுடைய செயல்பாடுகள், திமுக ஆட்சியின் ஊழல்களுக்கு அடுத்தபடியாக திமுக சார்பாக சமூக வலைதளங்களையும் குறிப்பாக தொலைக்காட்சிகளையும் பேசிய வாடகை வாய்கள், பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையிலும் அரசியல் பார்வையாளர்கள் என்ற போர்வையிலும் வந்து உட்காந்துக்கிட்டு பேசிய வாடகை வாய்கள் ஒரு காரணம். கொடுமை என்னன்னா இன்னமும் திருந்துறவங்க இப்பயும் பேசுகிறாங்க அதே மாதிரி. கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறதே திமுக ஒழிச்சுட்டு தான் போவாங்க அவங்கெல்லாம். எல்லாரும் எல்லாமே திமுக செஞ்சது. ஆமாம். அது இது வந்து மக்களில் வந்து இன்னும் இன்னும் இழிவுபடுத்தக்கூடியது. பாடம் கற்கவில்லை, பாடம் கற்க மறுக்கிறது திமுக. விஜய் அவர்கள் பேசுறப்போ இந்த விவசாய கடன் தள்ளுபடி பற்றி சில விஷயங்கள் அவர் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுறதை பற்றி இவ்வளவு பண்ண முடியாத காரணம் நிதிநிலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லல, விவசாய கடன் மீண்டும் இருக்கிறது செஞ்சிருவோம்னு சொல்லல, அது அப்படியே கடந்து போறாரு. எப்படி பாக்குறீங்க? இது சிக்கலான விஷயம் தாங்க. அந்த பார்ட்டு நான் அவரோட ஸ்பீச்சை கேட்கல. நீங்கள் சொல்றதை வைத்து பார்க்கும்பொழுது விவசாய கடன் ரத்து என்பதை நிறைவேற்ற முடியாது என்ற நிலைக்கு தான் அவரும் வரார். திமுக அண்ணா திமுக மாதிரி தான் அவரும் வரார். இல்லை, நான் பொய் சொல்ல மாட்டேன், பொய் சொல்லி நான் ஏமாற்ற மாட்டேன்னு அது கரெக்டுங்க. ஆனால் நீங்கள் 50,000 ரூபாய் வரைக்கும் தள்ளுபடின்றது எல்லா விவசாய அமைப்புகள், விவசாய சங்கங்கள், அந்த விஷயத்தில் அனுபவம் உள்ளவர்கள் எல்லாருமே வந்து இது வந்து யானை பசிக்கு சோளப்பொறி மாதிரி, இது பெரிய அளவில் பிரச்சனை தீர்க்காதுன்னு தான் சொல்கிறாங்க எல்லாருமே. அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து அவர் வந்து பேசும்பொழுது இன்றைக்கு அவருடைய நீங்கள் சொல்லுவதை வைத்து பார்க்கும்பொழுது அந்த விவகாரத்தில் விவசாய கடன் ரத்து என்ற விவகாரத்தில் அவர் ஒரு விதமான செய்ய முடியாது என்ற நிலைப்பாட்டுக்கு தான் வருகிறார். பணம் இல்லை, நிச்சயமாக மிகப்பெரிய நெருக்கடியில் மாநில அரசு இருக்கிறது. அந்த இஷ்யூஸை பற்றி திமுக நாளைக்கு கேள்விகளை கேட்கும் பொழுது இன்றைக்கி திமுகவை ஹேண்டில் பண்ணுற மாதிரி, இப்போ ஹேண்டில் பண்ணுற மாதிரி அரசியல் ரீதியாக திமுக தாவேகா மீது வைத்த விமர்சனங்கள், குறிப்பாக தற்கொலை மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் திமுகவை லெஃப்ட் ஹேண்டில் விஜய் அவர்கள் டீல் பண்ண மாதிரி, நிர்வாக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புள்ளி விவரங்களோட தரவுகளோடு நாட்கள் செல்ல செல்ல திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை தாவேகா அரசால் எதிர்கொள்வது என்பது கடினம். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் உங்களை எடை போடுவாங்க. இன்றைக்கி ஹனிமூன் பீரியடு தப்பிச்சுக்கலாம், பர்ஃபார்மன்ஸ் வச்சு எடை போடும்போது அதைத்தான் சொல்கிறேன். 2027 சரியாக ஒரு ஆண்டு கழித்து இதே கூட்டம் நடக்கும் பொழுது அன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் வேறு மாதிரியானதாக இருக்கும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி டிஎம்கே விமர்சனம் பண்ணீங்கன்னா அன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்வினை என்பது இன்றைக்கு இருப்பது போல உங்களுக்கு ஆதரவானதாக இருக்காது. நீங்கள் மக்களோட பேசணும், நீங்கள் பேசலைன்னா யாராவது பேசணும், யாருமே பேசலைன்னா ஃபைன், அது ஒரு விதமான ஒரு எப்படி ஒரு கட்டுப்பாடு இல்லாத அரசாகத்தான் போய் முடியும். அதில் வரக்கூடிய சிக்கல்கள் என்பவை வேறு விதமானவை, ஆபத்தான. இல்லை, கரூர் விவகாரத்தில் இப்படிதான் எல்லாரும் நினைச்சோம், அது விஜய்க்கு நெகட்டிவா போய் முடியும் அப்படின்ட்டு. இந்த விவகாரம் ஒருவேளை இது வேறுங்க. நிர்வாக ரீதியிலான வரக்கூடிய சிக்கல்கள்ல அரசின் தோல்வி என்பது நிர்வாக ரீதியிலான விவகாரங்கள்ல செய்யக்கூடிய சறுக்கல்கள், வரக்கூடிய சறுக்கல்கள், ஏற்படக்கூடிய தோல்விகள், இதை அரசு கையாளுவது என்பது வந்து மக்கள் நலன் சார்ந்ததாக, மக்களின் துயரங்களை போக்குவதாக இல்லாமல் இருக்குமே ஆனால் அப்போ கண்டிப்பாக அது செல்வாக்கிழந்த அரசாக மாறும். சிம்பிளா திமுக கேட்டுருவாங்க, மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ இருக்க மாதிரியான இந்த சூழல் அப்போ இருக்காது. நீங்கள் கரூர் சம்பவத்தில் விஜய் மேலே ஒரு பாசிட்டிவிட்டி வந்தது, எஸ், அது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். ஆனால் நிர்வாக ரீதியிலான தோல்விகளை நீங்கள் சந்திக்கும் பொழுது வரக்கூடிய அந்த விமர்சனம் என்பது நீங்கள் கரூர் விவகாரத்தில் தப்பியது போல் அதிலிருந்து தப்ப முடியாது. ஏன்னா உங்கள் கையில் அதிகாரம் இருக்கு. அதுதான் நீங்கள் முதல்ல ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை புரிந்து கொள்ளணும். எனவே புதுசாக வந்திருக்காங்க, ஒரு 6 மாதமாவது கொடுக்கணும், 3 மாதமாவது கொடுக்கணும். அதை கொடுக்க மறுக்கிற எதிர்கட்சிகளால் தான் இவ்வளோ பிரச்சனையுமே வருது. இந்த ஜென்சியை குறி வைக்கிறத பற்றி விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தவங்களாம் நீங்கள் நியூஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, திமுக அந்த வேலையை ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி. ஜென்சியா, ஆமாம், ஜென்சியை கவர் பண்ணுறோன்னு எதையோ பார்த்து ஏதோ சூடு போட்டுக்கிட்ட மாதிரி திமுக அதை பண்ணுது. அது எப்படி செட் ஆகும்? திமுக எப்படிங்க ஜென்சியை கவர் பண்ண முடியும்? ஏன் பண்ண முடியாது? என்ன உங்களோட மாற்றம்? நீங்கள் வந்து பூச்சி வேலை தானே செய்கிறீங்க. கிரவுண்டில் என்ன மாற்றம் இருக்குது? ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் இன்றைக்கி குறுநில மன்னர். குறுநில மன்னர்களை பதவியிலேருந்து நீக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒவ்வொரு எம்பியும் அவங்க அப்பாவோ அம்மாவோ, ஒரு முன்னாள் மந்திரி அல்லது முன்னாள் மாவட்ட தலைவர், முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் எம்பி, முழுக்க முழுக்க வந்து அந்த கட்சியோட அதிகார மையங்கள் எல்லாமே, அதாவது எல்லா மாவட்டங்களிலும், மாநில அளவிலும் சரி மாவட்ட அளவிலும் சரி, வாரிசுகளால் நிரம்பி வழியுது. இதை வந்து நீங்கள் வந்து களைஞ்சிட்டு ஜென்சியை கவர்றதுன்றதெல்லாம் அவ்வளோ ஈஸியானது கிடையாது. ஜென்சின்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் கிடையாது. நீங்கள் ஜென்சியை திமுக மேனிப்புலேட் பண்ண பார்க்குது, அதை கவரை பார்க்கல.
நீங்க மேனிபுலேட் பண்றதுக்கு கொள்கை ரீதியா அரசியல் கொடுத்த பாக்குறாங்க. என்னத்த கொள்கை ரீதியா? நீ கொள்கை ரீதியா அரசியல் சொல்ல வரும்போது சொல்றவங்க யோகியதை ஒண்ணுன்னு பார்ப்பாங்க. சொல்லுபவர்களின் யோகியதை என்ன என்பதையும் பார்ப்பார்கள். அப்போ குறைஞ்சபட்சம் அதிமுக அந்த முயற்சி கூட கிடையாது. அவங்க தெரிஞ்சு போச்சு எதுவும் வேலைக்காவது, என்னமோ நடக்குது, நடந்து போய் தொலைட்டோன்னு விட்டாங்க. அதிமுக கையறு நிலையில இருக்கான் அதிமுக. பாவம், அவங்க இளைஞர்களுக்கு ரொம்ப அவ்வளவுதான். அவங்க எதையுமே கை கழுவிட்டாங்க. விதி விட்ட வழி போட்டோன்னு விட்டாங்க. ஏதாவது இயற்கையா பார்த்து நமக்கு நல்லது செஞ்சா உண்டு. திமுக ஏதோ முயற்சி பண்ணுது. பட் இந்த முயற்சி என்பது மேம்போக்கா செய்யப்படக்கூடியது. அண்ணா அறிவாலயத்தில் கூப்பிட்டு ஜென்சிக்கு ஒரு மீட்டிங் போட்டிங்கன்னா என்ன எல்லாம் ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு மேடையில் உட்காந்தா நீங்கள் ஜென்சியை கவர்றதாயிடுமா? நீங்கள் ஜென்சியை கவரல, ஜென்சியை மேனிப்புலேட் பண்ணுறீங்க. ஆமாம், நான் கொத்தடிமை தான் பேசுகிறேன். அது எப்படி ஜென்சியை கவர்றதா இருக்கும்? செட்டப் பண்ணி கூட்டின்னு வந்தீங்க நீங்கள். நான் கொத்தடிமையாக இருக்க விரும்புகிறோம், 200 ரூபாய் ஊப்பி தானே பேசுகிறோம், எப்படி ஜென்சியாக இருக்க முடியும்? காலத்துக்கும் ஜென்சி உங்ககிட்ட வரமாட்டான். ஜென்சிக்கு கீழே போயிடுச்சு இன்னைக்கு அடுத்தடுத்த தலைமுறைகள். அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒன்றை போல் ஒன்று வராது. எதையோ பார்த்து ஏதோ சூடு போட்டுக்கிட்ட கதை காப்பி அடிக்க பார்க்குது திமுக. ஜென்சியை வந்து அவங்க கவரை பார்க்கல, மேனிப்புலேட் பண்ண பார்க்குறாங்க. அதனால பெரிய சிக்கல் இருக்குது. அவங்க கதையை விடுங்க, அது அடுத்த விஷயம். நம்ம இன்னைக்கு விஜயோட ஸ்பீச்சை பற்றி பார்க்கும்போது இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாம். ஏன்னா சவால்கள் குறித்து, ஆட்சியின் சவால்கள் குறித்து திமுக செய்யக்கூடிய விமர்சனத்தை பற்றின அவருடைய பார்வை கரெக்டுங்க. திமுக வைத்தறிச்சல்ல, பொறாமையில், தோல்வி அடைந்த விரக்தியில் பேசுகிறாங்கன்ற பாணியில் விஜய் பேசுவது சரி, கரெக்ட். ஆனால் திமுகவை சாராத திருவாளர் பொதுஜனத்திடமிருந்து வரக்கூடிய விமர்சனம் இருக்குது. ஒரு அரசுக்கிடமிருந்து இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், இந்த 20 நாள் செயற்பாடுகள், வரும் நாட்களில் இருக்கக்கூடிய முக்கியமான செயற்பாடுகள், வரக்கூடிய சவால்கள், இதை எதையுமே பேசாமல் ஒரு முதலமைச்சர் கடந்து போவது என்பது சரியல்ல. அதெல்லாம் தொட்டிருக்கலாம். திமுகவை எதிர்ப்பது மட்டுமே விஜயோட அஜெண்டா கிடையாது. திமுகவை சமாளிச்சுட்டா தான் வெற்றி பெற்று விடலாம் என்று, முழு வெற்றி பெற்று விடலாம் என்று முதலமைச்சர் நினைப்பாரே, ஆனால் அது ஆபத்தானது, தவறானது. ஏன்னா திமுக வந்து உங்களுடைய அரசியல் எதிரி. திமுக மட்டுமே உங்களுடைய சவால்கள் இல்லை. உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய அரசியல் சவால்களில் திமுக ஒரு பார்ட். திமுக மட்டுமே உங்களுடைய சவால் இல்லை. திமுகவை நீங்கள் நியூட்ரலைஸ் பண்ணிட்டீங்க. நியூட்ரலைஸ்னால் அவங்கள முடக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சலாம் நினச்சிங்கன்னா தவறு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் உங்களுக்கு இருந்த அந்த சொகுசு, லக்ஸுரி இப்போ கிடையாது உங்களுக்கு. இனிமேல் பிரச்சனைகளை வச்சு தானே உங்களை எடை போடுவாங்க. நீங்கள் மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் நீங்கள் செலுத்தக்கூடிய கவனம், நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள், அது கொடுக்கக்கூடிய பலன்கள், அதனால் வரக்கூடிய எதிர்வினைகள், அதை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீர்கள், இவற்றையெல்லாம் வைத்து தானே மக்கள் உங்களை எடை போடுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இன்னிலேருந்து ஓராண்டு வச்சுக்கோங்க. 2027 ஜூன் 1 விஜய் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார், ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தில்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பேசுவார் அவர்? அப்போ அவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மக்களோட அந்த ஒரு சாஃப்ட் கார்னர், கனிவான பார்வை அன்னைக்கு இருக்குமா அவர் மேலே? கண்டிப்பாக இருக்காது. எனி கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர் டே பை டே. அதாவது திமுகவை வெற்றி பெற்று விட்டால், திமுகவை வென்றெடுத்து விட்டால், தன்னுடைய அரசியல் பயணத்தில் முழு வெற்றி பெற்று விட்டதாகவோ அல்லது பெரும்பாலான ஒரு பெரிய அளவிலான வெற்றியை பெற்று விட்டதாகவோ அவர் நினைப்பாரே, ஆனால் அது தவறு. திமுக முக்கியமான ஒரு எதிரி, அரசியல் எதிரி. திமுகவை வெல்வதன் மூலமாகவோ, திமுகவை தோற்கடிப்பதன் மூலமாகவோ மட்டுமே விஜய் தன்னுடைய அரசியல் பயணத்தை உறுதி செய்து கொள்ள முடியாது. திமுக தோல்வி அடைந்து திமுக துவண்டு போனாலும், திமுக எழ முடியாத விதத்தில் தோல்வி அடைந்தாலும், அப்படி இப்போ விழுந்துட்டாங்கன்னு நான் சொல்லலை. இந்த தோல்வியிலிருந்தும் அவர்கள் மீண்டெழுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். அவங்களுடைய கடந்த கால வரலாறு அப்படி. பட் இந்த சவால் கொஞ்சம் பெரிய சவால். அதை தாண்டி ஈவன் இஃப் ஒருவேளை திமுக மீண்டெழ முடியாத தோல்வியில் போய் விழுந்தாலும் கூட அந்த இடத்துக்கு வேற யாராவது வருவாங்க. அதுதான் காலத்தின் கட்டாயம். இப்போ எல்லாரும் வந்து ஸ்டாலின் ஆட்சி வந்து நீடிக்கும், தோக்காது பெரும்பாலானவங்க நினச்சாங்க. நான் கூட அப்படி தான் பேசினேன். 4 முனை போட்டியில் திமுகவோட வெற்றிக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் ஒரு கட்டத்தில் என்னாச்சு, எடப்பாடியால் வந்து இவரை தோக்கடிக்க முடியாத போது என்னன்னு தெரியல, தலைகீழ போகுது, யாருக்கும் மெஜாரிட்டி வராதுன்னெலாம் பேசினேன். எல்லாரும் பேசினாங்க, நானும் பேசினேன். ஆனால் ஸ்டாலின் தோற்கடிக்கப்படுவார், அது இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக தோற்கடிக்கப்படுவார், அவரே தோற்று போவார்னு நினைக்கல. அந்த தோல்வியை யார் சாதிச்சா? வழக்கமாக இந்த மாதிரி தோல்வியை பிரதான எதிர்கட்சியான அதிமுக சாதிக்கும். இந்த முறை பிரதான எதிர்கட்சியா அன்றைய ஆளும் கட்சியை விட 20 சீட்டு கூட 22 சீட்டு குறைவா விழுது. யார் இவங்க 2 பேரையும் வீட்டுக்கு அனுப்புறா? புதுசா வந்த ஒருத்தர் அனுப்புறாரு. என்ன ஒன்றும் கூட ஒரு 10 சீட்டு வரல அவருக்கு, அவ்வளவுதான். இது மிகப்பெரிய சாதனை. 2 பெரிய ஜாம்பவான்களை 2 பேரும் பெரிய கூட்டணியோட நிற்கிறாங்க. பல ஆயிரம் கோடி திமுகவும் சில ஆயிரம் கோடி அதிமுகவும் செலவு பண்ணுது. இத்தனையும் மீறி வந்து ஒற்றையா வந்து ஒரு மனிதரால கட்சி ஆரம்பிச்ச 27 மாதங்கள்ல வீழ்த்த முடியுதுன்னா நிச்சயமா வந்து இது மக்களின் வெற்றி.
ஜாதி மதங்கள் எல்லாம் கடந்து மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த சாதனை என்பது நினைத்து பார்க்க முடியாத சாதனை. திமுகவின் வீழ்ச்சி என்பது அதிமுக மட்டும்தான் நடக்கும் நம்ம நினைக்கும் போது புதுசாக வந்த ஒரு பிளேயர்கிட்ட அது நடக்குது. அப்போ அரசியல் வந்து ஒரு புதிய கட்டத்துக்குள்ள நகருது. அந்த அளவில் அது ஃபைன். ஆனால் புதியதாக வந்தவருடைய குறைகள்னு நம்ம பார்க்கும்போது அது மிக தீவிரமான சீரியஸான குறைகளாகத்தான் படுகிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சொகுசு லக்ஸுரி இன்னும் ஓராண்டு, நான் சொல்லுகிறேன் 2027 ஜூன் 1ஆம் தேதி இதே போல மதுரையில் ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்தில், அரசியல் பொதுக்கூட்டத்தில் தாவேகா தலைவர் முதலமைச்சர் விஜய் பேசுகிறார் என்றால் கற்பனை செய்து பார்த்தால் இந்த ஓராண்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கும். அவற்றையெல்லாம் அவர் எப்படி சரி செய்திருப்பார், அவர் கொடுத்த வாக்குறுதிகளை அவர் எப்படி நிறைவேற்றப் போகிறார். இன்னைக்கு பேசும்போது அதை சொல்றாரு, பணத்தை வந்து எல்லா இடத்தையும் நீங்க வந்து வரி வழிகள்லாம் அடைச்சிட்டு போயிட்டீங்கன்றார். பணம் வருவாய் வரக்கூடிய எல்லா கதவையும் அடைச்சிருக்கீங்கன்றார். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னா அதுக்கு நானா பொறுப்பு. நீங்க வந்து முளையிலேயே கிளி அறிய வேண்டியதை விட்டது, தெருவில் வெள்ளமா போதைப் பொருள் ஓடுது, அதனுடைய விளைவுன்றார். அப்புறம் பதவியேற்ற பிறகு இன்னைக்கு தான் முதல் முறையாக பேசுறார் இல்லையா? 20 நாள் கொடுத்து பேசுறேன். இனிமேல் இப்படி தான் இருக்கும். என்ன த்ரூ மீடியா பேச மாட்டார், அல்லது வந்து ட்விட்டரில் பேச மாட்டாங்க. வேணா அது பேசலாம், இது இந்த மாதிரி மீடியா கிட்ட பேசுகிற கான்செப்டே கொலாப்ஸ் கம்ப்ளீட்லி. அப்போ இந்த அரசின் மீதான மிக தீவிரமான விமர்சனங்களுக்கு, சந்தேகங்களுக்கு மக்கள் சார்பாக பேசுகிற மீடியா யார்கிட்ட போய் விளக்கம் கேட்கும்? இப்போ அவர் சொன்னார் இல்லை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம்னாரு. இப்போ எந்த கட்டத்தில் இருக்கு அந்த வெள்ளை அறிக்கை? ரெடி ஆகிட்டு இருக்கோம். ரெடி ஆகிட்டு இருக்குதுன்னா அப்படியே 19 சொல்ல முடியாது. நிர்மல்குமார் சொல்றாரு வெளியாகிட்டு இருக்குன்னு, அதை விட நிதியமைச்சர் சொல்லல. வெள்ளை அறிக்கை, நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை குறித்து பேச வேண்டியவர் யாரு? நிதியமைச்சர் யாரு? மரியா வில்லியம்ஸ். அவர் மரியா வில்சன் பேசல. பேசுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு அமைச்சர் பேசுகிறார். எப்போ பட்ஜெட் போட போறீங்க, எப்போ ஆளுநர் உரை, இதை பற்றிலாம் யாருமே இப்போ வந்து கேள்விகள் எழுது அப்படின்னா பதில் எங்கேருந்து வரும்? திமுக ஒரு வலுவான எதிர்கட்சிங்க. திமுகவை சமாளிப்பது என்பது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது விஜய்க்கு. அது ஏதோ இப்போ சொல்கிறார் அவர் வந்து. நான் சொல்கிறேன், பிரச்சனைகள் விசுவரூபம் எடுத்து நிற்கும் பொழுது திமுக வந்து அதை மிகப்பெரிய அளவில் அவர்கள் அதை கையில் எடுப்பார்கள். அவங்களுடைய பலமே அவர்களுடைய ஆகச்சிறந்த எதிர்கட்சி பணி தான். அப்போ நீங்கள் வந்து மக்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ திமுக மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு வெறுப்பு, அசூயை, கோபம் வந்து காலம் முன்னால் ஆக குறையும். மக்கள் பிரச்சனைகள் அவங்க அப்படிதான் காலங்கள் பூரா நடந்திருக்கு. அப்போ மக்கள் வந்து அதை திமுகவை வந்து சொல்கிறது நியாயம் தானே, சரிதானேன்னு கேட்பாங்க. இப்போ 2500 ரூபாய் எப்போ கொடுக்க போறீங்க? இன்னைக்கு பேசியிருக்கணுமா இல்லையா? அதை பேருந்துகளுக்கான பஸ் பயணத்தில் வந்து அனைத்து பெண்களுக்கும் இலவசமாக கட்டணம் இல்லாமல் ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க மாநிலம் முழுவதும். இப்போ கேரளாவில் அதை அமல்படுத்திட்டாங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில் தான் தேர்தலுக்கு போய் வெற்றி பெற்றிருக்கிறீங்க. அது என்ன செய்ய போறீங்க? இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக உங்கள் வாக்குறுதிகளை, பெரிய பெரிய வாக்குறுதிகளை கொடுத்தீங்க, அவற்றை எப்போ நிறைவேற்றுவீங்க? ஏதாவது காலக்கெடு இருக்கா? கொஞ்சம் டைம் கொடுன்னு கேட்டீங்க, ஃபைன். ஓரளவாக அது குறித்த இண்டிகேட்டர்ஸ் இருக்கணும்ல, இல்லையே. நான் சொல்றது ஆக்கப்பூர்வமான அரசியலை நான் பேசுகிறேன். பர்சனலி வந்து ஏதோ ஒரு மந்திரி தப்பு பண்ணிட்டாங்க, விவர மரியாதை ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் கூட விட்டுங்க. அனுபவம் இல்லாமல் செய்கிறாங்க, அதை கூட நீங்கள் வந்து பெரிதுபடுத்த தேவையில்லை. போக போக அவர்களும் கற்றுக்கொள்வார்கள். ஆட்சியியல் நிர்வாகம் என்று வரும்பொழுது கொடுத்த மிகப்பெரிய வாக்குறுதிகள் அவை இன்றைக்கு வந்து நிறைய சவால்களாக உங்கள் முன்னால் எழும்பி நிற்கின்றன. பிரதமரை சந்தித்த பொழுது என்ன நடந்தது? சரி, அதை நீங்கள் உங்கள் மந்திரிகளும் பேசலாம், உங்கள் அதிகாரியும் பேசல, அறிக்கையிலையும் எதுவும் பெருசாக இல்லை. இன்னைக்கு கூட்டத்தில் பேசியிருக்கணும்ல. பிரதமரை சந்தித்து இந்த கோரிக்கைகளை வைத்தேன், பிரதமர் கவனிப்பதாக சொன்னார் அல்லது சொல்லவில்லை. அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. திமுகவுக்கு பதில் சொல்றதும் திமுகவை எதிர்கொள்வதும் மட்டுமே அரசியல் இல்லாத உங்களுடைய அரசியல் என்பது திமுகவை மையப்படுத்திய திமுக டிஎம்கே சென்ட்ரிக் பாலிடிக்ஸா இருந்ததுன்னா அது விளங்காது. திமுக தவிர பெரிய உலகம் ஒன்று இருக்குது. மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கு திமுக இல்லைன்னா நாளைக்கு இன்னொருத்தன் வருவான், இன்னொருத்தன் இல்லைன்னா இன்னொருத்தன் வருவான், இல்லை இன்னொருத்தி வருவாள். அவ உங்க பாலிடிக்ஸ் தாவேக்காக மட்டும் இருந்தப்ப திமுக எதிர்ப்புன்றது ஃபைன். இன்னைக்கு ஆளும் கட்சியாக மாறின பிறகு உங்களுடைய அரசு, இன்னைக்கு அவர் தாவேக்கா தலைவராக பேசினாலும் அவர் முதலமைச்சர் தான் நமக்கு. அப்போ கூடுதல் பொறுப்போடு தான் அவர் பேச முடியும். என்னதான் தாவேக்கா தலைவராக இருந்தாலும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தான் பேசுகிறார். ஆகவே அவர் கூடுதல் பொறுப்புடன் தான் என்று பேச முடியும்.
அப்படி பேசும்பொழுது உங்கள் விமர்சனம் என்பது, உங்கள் அரசியல் என்பது, உங்கள் அரசியல் பார்வை, உங்கள் அரசியல் பேச்சு என்பது ஹோலிஸ்டிக்கா ஒட்டுமொத்தமானதாக இருக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக இருக்க வேண்டியது ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்ந்ததாக, அது பெரும்பிய கட்சியாக கடந்த கடந்த இப்பொழுது ஆட்சியை இழந்த ஒரு பெரிய கட்சி, இரண்டாவது பெரிய கட்சியாக இருந்தாலும் கூட டிஎம்கே சென்ட்ரிக்கா உங்க பாலிடிக்ஸ் போவது என்பது இப்ப வேணா அது உதவும், எப்பயும் உதவாது. இன்னும் 3 மாசத்துல பெரிய பிரச்சனைகள் வரும், இன்னும் 6 மாசத்துல பெரிய சிக்கல்களை உருவெடுக்கும். அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? கட்சி சார்பா யாரும் பொது வெளியில பேசுறது இல்லை, ஆக்கப்பூர்வமான கேள்விகளுக்கு பதில் சொல்றது இல்லை, அரசு சார்பாகவும் யாரும் பேசுறது இல்லை. அப்ப நிர்வாக இயந்திரம் எதை நோக்கி போகும்? இவற்றையெல்லாம் முதலமைச்சர் கவனத்தில் கொண்டால் நல்லது. நிறைய விஷயங்களை பேச நன்றி சார், நன்றி சார், நன்றி சார்.